ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஓஜி ஸ்பாட் பழமையான ஹோட்டல் தாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். இவங்களை பத்தி சொல்லணும்னா 1962ல ஆந்திரா ஃபுட்ஸ்லாம் முதல்ல சென்னையில இவங்க தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்களாம். இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இவங்களை பார்த்து நிறைய ஆந்திரா மெஸ் ஹோட்டல்ஸ்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா நிறைய ஆத்தென்டிக்கான ஆந்திரா ஃபுட்ஸ் எல்லாமே கிடைக்குமா. லஞ்ச் டைமுக்கு வந்து ஆந்திரா பிரியாணி, உங்களுக்கு மீல்ஸ் இது எல்லாமே லஞ்ச் டைம் கிடைக்கும். அதே தான் டின்னருக்கும் கொடுக்குறாங்க. எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு வந்து டிஃபன் ஐட்டம்ஸ்லாம் ஆட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க டின்னருக்கு. நம்ம டின்னர் டைமுக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்திருக்க இடத்தோட பேரு நியூ ஆந்திரா மீல்ஸ் ஹோட்டல். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்காட் ரோட், இந்திரா நகர், வலசரவாக்கம்ல லொக்கேட் ஆயிருக்கு. உங்களுக்கு லேண்ட்மார்க் வந்து கேசவர்த்தினி பஸ் ஸ்டாப்க்கு பக்கத்துலயே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வீடியோக்குள்ள போய் தெளிவா பாத்துடலாம் வாங்க. இங்க வந்து என்ட்ரன்ஸ்லயே நீங்க ரெஸ்டாரண்ட் குள்ளர போயிடலாம். இதுல இவங்க என்ன ஸ்பெஷலா பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பில்டிங்கோட லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்து பார்சலுக்குன்னு தனியா ஒரு செக்ஷன் மாதிரி வச்சிருக்காங்க. ஏன்னா வந்து ரெஸ்டாரண்ட் பீப்புள்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மிட்நைட் 2 o'clock வரைக்கும் பார்சல் கொடுக்குறாங்க. டின்னரோட டைம் பாத்தீங்கன்னா 7 to 2. அதே மாதிரி டைனிங்க்கு வந்து 11 o'clock டைனிங் முடிச்சிருவாங்க. 7 o'clockல இருந்து 11 o'clock. சரி, இப்போ நம்ம உள்ள போலாம். ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ணியாச்சு. நான் வந்து எல்லாமே டிஸ்பிளேல வைக்க சொல்லியிருக்காங்க. பட் வந்து நான் ஒரு சில டிஷ்ஷஸ் மட்டும் தான் ட்ரை பண்ண போகிறேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்றத காமிச்சிடுறேன். கோங்குரா சிக்கன், இது சில்லி சிக்கன், இது சிக்கன் சுக்கா, இது வந்து ஹைதராபாடி சிக்கன் 65, மெஜஸ்டிக் சிக்கன், நாட்டுக்கோழி, இதுதான் வந்து குண்டூர் சிக்கன், இது வந்து ஜிஞ்சர் சிக்கன். இதுக்கப்புறம் தான் மட்டன் ஐட்டம் வரப்போகுது. இது மட்டன் சுக்கா, மட்டன் சாப்ஸு, மட்டன் கீமா, இது லிவர் ஃப்ரை, இது ஆந்திரா ப்ரான்ஸு, சில்லி ப்ரான்ஸு. இது வந்து பார்த்திங்கன்னா ஹைதராபாடி சிக்கன் பார்த்தோம் இல்லையா, அதே வந்து பன்னீரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கருவேப்பிலை சிக்கன், இது வந்து வஞ்சரம் மீன் குழம்பு, இது விரால் மீன் குழம்பு. ஹைதராபாத் பிரியாணி வாங்கியிருக்கேன். பட் வந்து சென்னை ஸ்டைலில் தான் டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து மீல்ஸ் வாங்கியிருக்கேன். மீல்ஸ் வந்து வெஜ் மீல்ஸ் வாங்கியிருக்கேன். நான்வெஜ் ஐட்டம்ஸ் இவ்வளோவே இருக்கிறதுனால நம்ம வெஜ் மீல்ஸ் ட்ரை வாங்கியிருக்கோம். இதில் வந்து பிரியாணிலேருந்தே போயிடுவோம். பிரியாணி வந்து பார்க்கும்போதே மைல்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. ஹைதராபாடி பிரியாணின்னு சொல்கிறாங்க. இது வந்து டேஸ்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சென்னை ஸ்டைலில் தான் இருக்குமா. இது வந்து சிக்கன் கிரேவியும் ரைத்தாவும் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வெறும்னே இவங்க கொடுக்குற சைடிஷ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையான ஐட்டம்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். நான் லைட்டாக இருக்கிற கலரை பார்த்துட்டு ஸ்பைஸியே இருக்காதுன்னு நினச்சேன். ஆனால் நல்ல ஒரு பச்சை மிளகாவோட காரம், அவங்க போட்டிருக்க அந்த கரம் மசாலா, இந்த ஸ்பைசஸ்லாம் வந்து நல்ல ஒரு பிளெண்ட் ஆகி பிரியாணி நல்லா இருக்கு. நான் பீஸே எடுக்கல, முதல்ல ரைஸ் மட்டும் ட்ரை பண்ணுவோன்ட்டு. ரைஸோட போர்ஷன்ஸும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பீஸுமே நல்லா ஒரு லெக் பீஸும் நல்லா ஒரு பெரிய செஸ் பீஸ் மாதிரி வச்சுருக்காங்க. டைம் எக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பைட்டு. பிரியாணியை பீஸோட சாப்பிட்டாதான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும். இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் 650 டிஷ்ஷஸ் வச்சிருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா 50+ டிஷ்ஷஸ் வந்து இந்த ஹோட்டல்ல மட்டும்தான் ஸ்பெசிஃபிக்கா கிடைக்கும். அதுவும் ஆத்தென்டிக் ஆந்திரா ஸ்டைல்ல. ஃபர்ஸ்ட் ஐட்டம் நம்ம ட்ரை பண்ண போறோம். இதை ஹைதராபாடி 65 அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு கலரை பாருங்க. நம்ம நார்மல் 65க்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு. சிக்கனுக்கு மேல அந்த வர மிளகா வந்து அரைச்சி போட்டிருந்தா எப்படி இருக்கும், அதுக்கு அங்கங்க தெரியுது. இது கூட தான் ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா இதை தனியா தான் ட்ரை பண்ணேன். சரியான காரம். ஃபர்ஸ்ட் பைட் போடும்போது எனக்கு லைட்டா அந்த லெமனோட புளிப்பு தான் தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் சூ பண்ணி முழுங்கும் போது இப்படி ஒரு காரம் செம்மையா இருக்கு. அப்படியே காரசாரமா இருக்கு. அடுத்தது இந்த மெஜஸ்டிக் சிக்கன் தான். இதை வந்து டிராகன் சிக்கன் மாதிரியே ஃப்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா டேஸ்ட் பண்ணாதான் இது எப்படி இருக்குன்றது நமக்கு தெரியும். எல்லாத்துலேயுமே ஒரு டேங்கி ஃப்ளேவர் வருது. நான் சொன்ன மாதிரி லைட்டாக பெப்பரோட காரம் இருக்கும். ஆனால் வந்து அந்த ஹைதராபாடி 65 அளவுக்கு இது இல்லை, நல்லாயிருக்கும். அடுத்தது வந்து நம்மளோட ஃபேவரட் ப்ரான்ஸ் தான்.
ஆந்திரா சில்லி ப்ரான்ஸ் 65 மாதிரியே தனியாக ஃப்ரை பண்ணியிருக்காங்க. இதுவுமே நல்ல ஒரு காரமாக இருக்கும். ப்ரானில் ஆல்ரெடி வந்து சின்னதாக ஒரு ஸ்வீட்னஸ் வரும். அந்த காரமும் ஸ்வீட்னஸும் நல்லா பிளெண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கு. ஆக்சுவலாக வந்து ஒரு ஒரு டிஷ்ஷஸ்க்குமே ஒரு ஒரு தனி டேஸ்ட் கொடுக்குறாங்க. இது வந்து மற்ற அந்த 65ல போட்ட மசாலா இதில் இருக்கிற மாதிரி தெரில. அதான் அவங்க போட்டிருக்காரு வந்து அந்த சில்லி பவுடர் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நல்ல ஒரு ஸ்பைசி இருக்குது. இந்த குண்டூர் மிளகாய் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரான்ஸ் வந்து அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே வந்து ஹைதராபாடி பன்னீர் 65 நம்ம சிக்கனில் ட்ரை பண்ணதே இவங்க வந்து வெஜ்ஜில் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வெஜ்ஜெலாம் நம்ம ட்ரை பண்ண மாட்டோம் நான்வெஜ் இருக்கும் போது. இருந்தாலும் இதை சாப்பிடணும்னு எனக்கு தோணுது. பன்னீரில் அது எப்படி இருக்கும் அப்படின்னு ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நல்லா ஒரு காரம். எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா நல்லா வெளியிலேயர் வந்து கிறிஸ்பியாக இருக்குது. பன்னீர் உள்ளர வந்து பன்னீர் இப்போது சாஃப்டாக இருக்கும்ல, அந்த கிறிஸ்பினஸோட அந்த சாஃப்ட்னஸையும் ஃபீல் பண்ணிகிட்டே சூ பண்ணலாம் போல். இந்த பிரியாணியோட தான் ட்ரை பண்ணேன். இதை நான் தனியாகவே ட்ரை பண்ணியிருக்கலாம் போல். பிரியாணியோட சாப்பிட்டு அந்த டேஸ்ட்டை வந்து கெடுத்துட்டேன். அடுத்து நம்ம மீல்ஸ் செக்ஷனுக்கு வந்தாச்சு. மீல்ஸில் என்னெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். இது வந்து பருப்பு கடையல், சாம்பார், கத்திரிக்காய் பஜ்ஜி, இது வந்து பப்புன்னு சொல்லுவாங்க, நம்ம தான் கூட்டுன்னு சொல்லுவோம் இதை. இது வந்து புளி ரசம், காரக்குழம்பு, தயிர், கேரட் பொரியல், பாயசம். இதுக்கு வந்து குங்குரா சட்னி கொடுத்துருக்காங்க. பருப்பு பொடியும் இந்த இடத்துல ஃபேமஸ் தான். போதும், நான் சுட சுட மறுபடியும் வச்சுக்கிறேன். இது வந்து பருப்பு பொடி போட்டுக்கிறதுக்கு மட்டும்தான். கிரேவிஸ்லாம் நம்ம சுட சுட வாங்கி சாப்பிடுவோம், அப்போதான் டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக கீ இருக்குமா, நல்லெண்ணெய் கேட்குறவங்களுக்கு நல்லெண்ணெயா, ரெண்டுமே இருக்கு. ஓகே, யூஸ்வலாக கீ போட்டு அந்த பருப்பு பொடியில் சாப்பிட்டா தான் அது நல்லா இருக்கும், அந்த டேஸ்ட்னஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த பருப்பு பொடியை பிசைஞ்சு ஒரு பைட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கோங்கரா சட்னியோட சாப்பிடுவோம். நல்லா இருக்கு. பருப்பு பொடியோட ஃப்ளேவரு, நல்லா அந்த வரமிளகாவோட ஸ்பைசினஸ், அவங்க போட்டிருக்க அந்த பருப்பு பொடிக்கான சமாச்சாரம் நல்லா இருக்கு. ஆக்சுவலாக அந்த கீயோட சாப்பிடும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் தான் அவங்க சொன்னது. நம்ம ஆல்ரெடி நிறைய இடத்துல பருப்பு பொடி ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த கோங்குரா சட்னியோட ட்ரை பண்ணுவோம். இது ஃபர்ஸ்ட்லாம் நான் அவாய்ட் பண்ணுறேன், சாப்பிடவே மாட்டேன். அதுக்கப்புறம் இதோட டேஸ்ட்டு என் நாக்கில் ரொம்ப பிடிச்சிருச்சு. செம்மையா இருக்கு. எனக்கு அந்த டேங்கி ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும்போது சான்ஸே இல்லை. எனக்கு வந்து ஹோல் ரைஸ்லயும் இந்த பருப்பு பொடியும் இந்த குங்குரா சட்னியும் சாப்பிடணும்னு தோணுது. இந்த மாதிரி இருக்கு. உங்க பருப்பு பொடி மட்டும் தான் யூனிக்கா ஒரு ஸ்பெஷல் டேஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த குங்குரா சட்னியுமே நான் சென்னையில வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டைல்ல சாப்பிட்டதில்ல. அந்த நல்லெண்ணெயோட மனத்தோட இப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் இவங்களோட நாட்டுக்கோழி கிரேவி தான். 4 பீசஸ் இருக்கு. ஒரே ஒரு பீஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். நான் ரைஸ் கம்மியாக சாப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் இப்படி ஒரு தரமான ஃபுட்டு கொடுக்கும்போது நான் எப்படிங்க கம்மியாக சாப்பிடுவேன். நல்லா ஜூஸியாக இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாயில் போட்ட உடனே அந்த ஸ்பைசினஸ் தெரில. ஒரு 2-3 டியூப் பண்ணதுக்கு அப்புறம் தான் லைட்டாக அந்த காரம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல மெல்லமாக வருது. நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி யூஸ்வலாக குக் ஆகுறதுக்கு டைம் எடுக்கும். அவங்க நல்லா குக் பண்ணியிருக்காங்க. பீசஸ்லாம் நல்லா சாஃப்டாக இருக்கு. குழம்பு கிரேவி திக்காக இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர். இந்த குண்டூர் சிக்கனுக்கு வந்து போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 பீசஸ் இருக்கு. நல்லா பெரிய பெரிய பீசஸே ஒரு 4 பீஸ் வச்சிருக்காங்க. நான் ஒரு பீஸ் அதில் வந்து எடுத்துட்டேன். இந்த ஒரு போர்ஷன் தான் கொடுக்குறாங்கப்பா. இதில் வந்து கோங்குரா சிக்கன்லேயும் சரி, குண்டூர் சிக்கன்லேயும் சரி, நல்லா பெரிய பெரிய புடா பீஸாக வச்சுருக்காங்க. இல்லை இந்த விரால் மீன் குழம்பு பீஸ்லாம் வேண்டாம், வெறும்னே குழம்பு மட்டும் ட்ரை பண்ணும். நல்லா திக்காக இருக்குது குழம்பு. லைட்டாக 1 ஸ்பூன் போதும். சுத்தமாக டேஸ்ட்டு தெரியாமல் போயிடப்போது. இதுக்கு வந்து சில்லி சிக்கன் வச்சு அப்படியே ட்ரை பண்ணிடும். இந்த மீன் குழம்போட அந்த சில்லி சிக்கனை வாய்க்குள்ள போட்டோன்னே எனக்கு சில்லி சிக்கனோட காரம் தான் தெரிஞ்சுது. மீன் குழம்புல அந்த விரால் மீனோட ஃப்ளேவர்லாம் இறங்கி இந்த புளிப்பு டேஸ்ட், டேங்கி டேஸ்ட் சான்ஸே இல்லை. எப்பவுமே ஆந்திரா மீன் குழம்பு வந்து அவ்வளோ ஸ்பைசியா இருக்காது, கொஞ்சம் தண்ணியா கொடுப்பாங்க. ஆனா இவங்க கெட்டியா இருக்கு, திக்னஸோட கொடுத்து அந்த புளிப்பு ஃப்ளேவர்
அருமையா இருக்கு. இந்த சிக்கன் சுக்கா போன் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. போன்லெஸ் நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன். சில்லி சிக்கன்ல மட்டும் தான் போன்லெஸ். அப்படியே அந்த கருவேப்பிலையோட சாப்பிடும். இந்த சிக்கன் சுக்கா மட்டும் நமக்கு ஏத்த மாதிரி இருக்கான். அந்த அளவுக்கு ஸ்பைசினஸ்லாம் இல்ல. சுக்காவுக்கு தேவையான ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு அப்படியே ட்ரையா போட்டிருக்காங்க. ட்ரையா ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் வந்து எனக்கு சிக்கன் சுக்காவோட சில்லி சிக்கன் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கோங்குரா சிக்கன்லயே கொஞ்சம் கிரேவி இருக்கு. இந்த கிரேவியோட ஒரே ஒரு பைட் மட்டும் எடுத்துப்போம். கோங்குரா சிக்கன் ஆக்சுவலா கோங்குரா இல்ல வந்து சிக்கன் பண்ணுவாங்கன்றதே எனக்கு இங்க வந்துதான் தெரியுது. இந்த டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப புதுசா இருக்கு இந்த ஃபிளேவரும். புளிச்சக்கீரையை வந்து சிக்கனோட சாப்பிடும் போது அந்த புளிப்போட ஃபிளேவரும் வருது. அதே மாதிரி சிக்கனோட ஃபிளேவர் இறங்கி ரெண்டும் சேர்ந்து சாப்பிடும் போது ஒரு மாதிரியா இருக்கு. நான் ஸ்பைசி அந்த அளவுக்கு இதுல இல்ல, பட் லைட்டா இருக்கு. முழுங்கினோடனே அந்த காரம் தெரியுது. நல்லா இருக்கு. ஆனா எனக்கு தான் இந்த டேஸ்ட் ரொம்ப புதுசா இருக்கு. இந்த குண்டூர் சிக்கன் தான் அடுத்தது. கண்டிப்பா இது காரமா இருக்கும். அதுக்குதான் வந்து நான் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் அப்படியே ரைஸோட சாப்பிட்டா காரம் தெரியாதுன்னு பிளான் பண்ணிட்டேன். அதே மாதிரி நல்ல ஒரு மனம் வருதுங்க. நிறைய சிக்கன் சாப்பிடுற மாதிரி இருக்கே. ஓகே போடும். ஐயோ காரமா இருக்கு போது. செம்ம காரம். ஆனா வந்து அந்த எண்ணெயோட அந்த மசாலா பிளெண்ட் ஆயிருக்கு. அந்த ஸ்பைசினஸ் வந்து அந்த எண்ணெயோட டாமினேஷன்ல தெரியல. பட் வந்து நான் போடுற மாதிரி எல்லாம் திக்கா பெசஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நல்லா காரமா தான் இருக்கு. எனக்கு வந்து அந்த கோங்குரா சிக்கனோட இது ரொம்ப பிடிச்சிருக்கு. குண்டூர் சிக்கன் வந்து நல்ல ஒரு ஃபிளேவரா இருக்கு. நான் சொன்ன பாத்தீங்களா, நல்லா அந்த கிரேவி வந்து ஸ்மூத்தா இருக்கிறதுனால எல்லாத்தையும் பிளெண்ட் பண்ணி அரைச்சிட்டாங்க. பயங்கரமா இருக்கு. இது வந்து மட்டன் கீமா ஃப்ரை. எல்லாமே 1/2 ஸ்பூன் வச்சுக்கலாம். ஏகப்பட்ட அன்லிமிட்டடா ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கேன் நானு. அதுக்கப்புறம் இந்த மட்டன் சாப்ஸ் தான் நிறைய போர்ஷன் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். சின்னதா எடுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, பெருசாதான் இருக்கு. நல்லா அந்த கிரேவியோட இதுவுமே பிளெண்டா இருக்கு. இங்க பாருங்க. எனக்கு வந்து கீமா தான் முதல்ல. கீமா பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருந்தேன்ல, தெரியல மட்டன் பீசஸ்ன்னு சொல்லி, அதனாலதான் அந்த கீமாவை எடுத்திருக்கேன். நிறைய தொக்கு தான் இருக்கு, ரைஸ் இல்லையே அப்படின்னாதீங்க. நல்லா இருக்கு. கீமா வந்து அந்த கிரேவியோட ஃபுல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. மட்டனை வந்து நீங்க தேடணும் போல. ஆனா வந்து அந்த மட்டன் பீஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிருக்காங்களோ, அந்த ஃபிளேவர் நல்லா இறங்கி இருக்கு. சுத்தமா வாயில தட்டுப்படவே இல்லை அந்த கீமா தான் சான்ஸே இல்லை. கிரேவி எனக்கு செம்மையா ரொம்ப பிடிச்சிருக்கு. மட்டன் சாப்ஸ் வந்து அந்த எலும்போட ஃபிளேவர் நல்லா இருக்கும். எனக்கு வந்து மீட்டை விட அந்த நெஞ்செலும்புல ஒரு ஃபிளேவர் இருக்கும் பாருங்க, அது அப்படியே ஜூசியா இருக்கும். ஒரே பைட்டை தான் நான் பிசைஞ்சிருக்கேன். மட்டன் சாப்ஸ் வந்து செம்ம டேஸ்ட். இது வந்து மஸ்ட் ட்ரைங்க. சூப்பரா இருக்கு. ரொம்பவே ஸ்பெஷலா இருக்குங்க. இந்த அவங்க போடுற மசாலாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மட்டன் வந்து ஜூசியா அந்த சாப்ஸ்ல வந்து நல்லா குக் பண்ணா மட்டும்தான் அந்த எசன்ஸ் எல்லாம் இறங்கி அந்த கிரேவி பிளெண்ட் ஆகி செம்மையா இருக்கு. அடுத்தது இந்த மட்டன் சுக்கா தான் ஃபேவரட்டான ஐட்டம். வந்து நம்ம பொறுமையா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சேன். நான் வயிறு அதுக்குள்ள ஃபுல்லாகும் நினைச்சு கூட பார்க்கல. நான் எனக்கு சுக்காவோட சாப்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மீட்டுமே நல்லா ஜூசியா அந்த கிரேவியோட பிளெண்ட் ஆகி செம்மையா இருந்தது. ஆனா வந்து சுக்காலையும் நல்லா இருக்கு. பட் வந்து இதுவா அதுவான்னு கேட்டீங்கன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் சாப்ஸ் தான். இது வந்து கருவேப்பிலை சிக்கனா. யூஸ்வலா பாத்தீங்கன்னா நம்ம கருவேப்பிலாம் கார்னிஷ் பண்றது தாளிக்கிறதுக்கு இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். ஆனா இவங்க வந்து பாத்தீங்கன்னா கருவேப்பிலைய பேஸ் பண்ணியும் ஒரு டிஷ் வச்சிருக்காங்க. இந்த கிரேவி போடும், சிக்கன் வேணாம். ப்ரான்ஸ் வச்சு ட்ரை பண்ணுவோம். ப்ரான்ஸ் கிரேவி மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் ப்ரான்ஸ் எடுத்து போடும் போதே உங்ககிட்ட காமிச்சேன். அந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா ப்ரௌனா ஃப்ரை பண்ணியிருக்காங்கப்பா. நினைச்சது சரிதான். பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்காங்க. நல்லா போட்டுட்டேனே, நல்லா காரங்க. பச்சை மிளகா காரம். அந்த கலரை பார்த்த உடனே கொஞ்சம் உஷாரா இருக்கணும். வேணான்னு அவாய்ட் பண்ணியிருக்கலாம் இந்த கிரேவியோ. நல்ல ஒரு காரம். நல்லா காரமா சாப்பிடணும்னா அந்த கிரேவி ஆர்டர் பண்ணுங்க. கருவேப்பிலை சிக்கன் இல்லாது.
பச்சை மிளகாய் சிக்கன் செம்ம காரம். எனக்கு வந்து எல்லாமே ஸ்பெஷலா தெரிஞ்சுது. இந்த மாதிரி ஒரு ஃப்ளேவர் வந்து நான் சீரியஸ்லி சொல்றேன், எந்த இடத்துலையுமே சாப்பிட்டது கிடையாது. ஸ்பெசிஃபிக்கா ஒரு 3-4 டிஷ் வந்து என்னால மறக்கவே முடியாது. அந்த ஹைதராபாத் 65, அப்புறம் சில்லி சிக்கன், குண்டூர் சிக்கன், இதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. குண்டூர் சிக்கன்லாம் நீங்க ரொம்ப ஸ்பைசியா ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த சில்லி சிக்கனையும் குண்டூர் சிக்கனையும் மஸ்ட் ட்ரை பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மட்டன்ல வந்து சாப்ஸ் எல்லாம் சான்ஸே இல்லை, மஸ்ட் ட்ரை. அந்த சாப்ஸ் மட்டும் நான் சாப்பிடும் போதே சொல்லியிருப்பேன், இதை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்கன்னு. கண்டிப்பா நீங்க சென்னையில வந்து ஓஜி ஸ்பாட்டுன்னு கண்ணு மூடிட்டு நான் இதை சொல்லுவேன். செம்மையா இருந்தது, மஸ்ட் ட்ரை பிளேஸ் இது. நீங்க ஆந்திரா மீல்ஸை வெறித்தனியமா சாப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா அப்படியே கண்ணை மூடிட்டு இங்க வந்துருங்க. இதே மாதிரி வேற ஏதாவது ஸ்பாட் தெரிஞ்சாலுமே எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திக்கலாம். பாய்.